அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று சந்திரன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியிலேயே தான் இருக்காரு. இரவு தான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ஒரே மாதிரி பலன்கள் தான் மாறி மாறி வருது. இப்போது டெய்லி லைவ் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போது நீங்கள் உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலன் அடையணும்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள். மாலை 3:31 3:15க்கு லைவில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 23/7/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி காலை 7:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் காலையில் சுவாதி நட்சத்திரம் காலை 1 மணிக்கே முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க விசாக நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:52க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும். நல்ல நேரம் காலையில் 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் எதுவும் இல்லை. மாலையில் 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:51லேருந்து 3:27 வரைக்கும். யமகண்டம் காலை 5:52லேருந்து 7:28 வரைக்கும். குளிகை காலை 9:03லேருந்து 10:39 வரைக்கும். விசாக நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா புது துணி உடுக்க, கதிர இருக்க கிணறு சீர் செய்ய ஏற்ற ஒரு நாள். சுப காரியங்களுக்கு நல்ல நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆடி மாதம் எந்த ஒரு சுப காரியமும் வேண்டாம். தசமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா உடல் நலம் தரக்கூடிய செயல்கள், திருமணம், காது குத்து, சடங்கு சுற்றல், பயணம் மேற்கொள்ளுதல், புதுமனை புகுதல், தண்ணீர் தொடர்பான வேலை, உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களை போய் பார்க்கறது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு பயம், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு எதிர்ப்பு, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு சுபம், கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சிக ராசிக்கு இன்பம், தனுஷ் ராசிக்கு பாராட்டு, மகர ராசிக்கு ஏமாற்றம், கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு நன்மையாக இருக்குது. இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் சாதகமாக இருக்கிறதுக்கும் நல்ல பலன் தர விதத்தில் நாள் அமையறதுக்கும் வாழ்த்துக்கள். ஜாலியாக நாளை கொண்டு போங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான, மகிழ்ச்சியான, உற்சாகமான நாள். அதைத்தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தைரியமாக இறங்கி செய்யுங்க. எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சிறப்பான பலன்கள் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பணவரவு நல்லா இருக்கும். நண்பர்கள் கூட மகிழ்ச்சியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் மனசுக்கு நிறைவான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்போட இருப்பீங்க. நல்ல ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபங்கள் உண்டாகும். வங்கி சேமிப்பு உயரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஏற்றதாக இருக்குது. இன்று வெற்றியும் வளர்ச்சியும் காணப்படுது. இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மனநிலையில் இருப்பீங்க. தெளிவான சிந்தனைகள் இருக்குது. நாள் முழுக்க சிறப்பாக இருக்குது. எதிர்காலம் குறித்து பிளான் பண்ணுங்கள். பண விஷயத்தில் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் கிடைக்கிற விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட செயல்பாடுகள் இன்று அங்கீகாரமும் பெறும். பாராட்டுக்குரியதாகவும் இருக்கும். முன்னுதாரணமாகவும் விளங்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பாசிட்டிவான எண்ணங்களை பகிர்ந்துக்குவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். தரமான நேரத்தை 2 பேரும் ஒன்றா செலவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்கள், வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராகவே இருக்கும். சேமிப்பு ஆற்றல் உயரும். உங்களோட நிதி நிலைமை மேம்படும். எதிர்கால நலன் குறித்து பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஆரோக்கிய குறைபாடு எதுவும் கிடையாது. நல்ல ஆற்றல், சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கஷ்டமான காரியங்களையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு புத்தி கூர்மை இன்று
உங்ககிட்ட இருக்கு. இன்று உங்களோட புத்திசாலித்தனமும் நல்ல ஒரு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தைரியம் உறுதியும் நல்லா இருக்கிறனால நீங்க செய்யற செயல்கள்ல உறுதியோட செஞ்சு நல்ல ஒரு பலன்களை பெற விதமா தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நீங்க திட்டமிட்டு சில விஷயங்கள செய்வீங்க. அது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனசுக்கு மகிழ்ச்சி தருவீங்க. உறவினர்கள் வருகையால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். தொழில் சம்பந்தமான வழக்கு விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். வளர்ச்சிக்குரிய நாள். இன்று எல்லா விதத்திலையும் அனுகூலமான நாளா தான் இருக்கு. லட்சியங்களை அடையறதுக்கான அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்கு. உங்களோட உற்சாகமான போக்குனால நாள் முழுக்க வெற்றி கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரலாம். உங்களோட புதிய வேலை வாய்ப்புகள் முயற்சி செய்கிறவங்களுக்கு அது நிறைவு பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமா உற்சாகமா உங்களோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட அதாவது புதிய யுக்திகள் நல்ல ஒரு பேரை பெற்று கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பான உண்மையான உறவை பகிர்ந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் படுத்தி நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகலாம். காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும், திருப்திகரமாக இருக்கு. சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. சிறந்த பலன்கள் தரக்கூடிய விதத்தில் பணம் விஷயமா முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட நம்பிக்கை மனப்பான்மை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ரிஷபராசிக்கு உற்சாகம் நிறைஞ்ச நாள். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று வரவு இருக்கு, செலவுகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, பதட்டங்களும் இருக்கு. எல்லாமே கலந்தா மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா நிதானமா செய்யறது நல்லது. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. பிரச்சனை இல்லாம நாளை சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. பாதுகாப்பான விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா மனசுல ஒரு பய உணர்வோ ஒரு நெகட்டிவ் எண்ணங்களோ இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் அதை விட அதிகமாக செலவுகள் அதிகரிக்கும். பசங்களால் சில சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ரொம்பவே கவனம் தேவை. நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் சிக்கனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக இல்லை. உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் அவசியம் தேவை. சின்னதாக பயணம் செய்கிற மாதிரி இருக்கு. இன்று நாள் முழுக்க தைரியம் உறுதியும் இருந்தால் நாள் உங்களுக்கு அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஒழுங்குமுறையோட திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். வேலை அதிகமாக இருக்கிறதுனால பணியில் தவறுகள் நடக்கலாம். பதட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரையும் வேலை செய்கிற இடத்துல அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு மறுச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு தொணக்கிட்ட கவனம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது. பக்குவமாக நடந்துக்குங்க, விட்டு கொடுத்து போங்க. அனுசரித்து போகிறதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பற்றாக்குறை கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். பணம் சேமிக்கிறது ரொம்பவே கடினம். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளை கண்காணித்து நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி தொண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. பதட்டத்தை குறைங்க. ஓய்வு நேரம் கிடைச்சதுன்னா தூங்குங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஏதோ நெகட்டிவான வைப்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. பதட்டம் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகளில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அமைதியும் நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை. இன்று நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மன அமைதி கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். எடுக்கிற முயற்சிகளில் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு பயணங்கள் இருக்குது, அலைச்சல் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் பலன்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களோட இலக்குகளை வெற்றி காணணும்னா விழிப்போடவும் கவனமோடையும் செய்ய வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்தையும் யதார்த்தமாக அணுகிறது நல்லது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது இன்றைக்கு நாளில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். திட்டமிடுங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. முக்கியமான வேலைகளை காலையிலேயே முடிச்சிருங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. தவறுகள் ஏற்பட்டால் அது வேலைக்கே பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும். கவனம்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீங்க. உறவுல நல்லிணக்கம் ஏற்பட அதை தவிர்த்துருங்க. முடிஞ்சா அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. எந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா ஆக்காம கேஷுவலா எடுத்துட்டு போங்க. நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. கோவப்படாம நாளை கொண்டு போறது நல்லது. காதலர்கள் சந்திக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. தேவையில்லாத செலவுகள் இருக்குது, விரயங்கள் இருக்குது, பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கையில் எந்த பணமும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் பற்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது அவசியம். சாப்பாட்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சியோட உற்சாகத்தோட நாளாக தான் கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. காரணம் பணவரவு. எதிர்பார்த்த தனவரவு நேரத்துக்கு வரதும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதும் உங்களையே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நாளை கொண்டு போவீங்க. நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். உங்களோட செயல்பாடுகளில் வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று குடும்பத்தில் தாராள தனவரவு சுபிட்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். உடல்நிலை சீராகும். தர்ம காரியங்கள் செஞ்சு மனசை மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கு. இன்று உங்ககிட்ட நம்பிக்கை நிறைஞ்சிருக்கு. சிறந்த முடிவெடுக்கத்தக்க வகையில் உங்களோட மனநிலை சமநிலையில் இருக்கு. தெளிவான சிந்தனைகளோட புதிய விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட உறுதியான மனநிலை காரணமாக வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களோட மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை முயற்சி செஞ்சு நல்ல ஒரு பாராட்டும் எடுப்பீங்க. வளர்ச்சிக்குரிய நாளாகவும் புதிய வாய்ப்புகளுக்கான நாளாகவும் தான் இன்றைய நாள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பை வெளிப்படுத்தி பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவுல நல்ல ஒரு பிணைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர புரிதலோட விட்டு கொடுத்து போறதும், நல்ல ஒரு பிரச்சனைகளை தீர்க்க பேசி முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். காதலர்கள் இன்று மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்திகரமாக தான் இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வரவுகள் நிறைய இருக்கிறதுனால திருப்தியான மனநிலையோட புத்திசாலித்தனமா இன்று சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கவலைப்படாம நாள் முழுக்க திடமாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போகிறது நல்லது. சில நேரங்களில் எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இருக்கிற அதாவது உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களை எரிச்சல் ஊற்றுற மாதிரியும் மன அமைதி இழக்கிற மாதிரியும் சில காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய அலைச்சல் இருக்குது. வீட்லேயும் சரி, பொறுப்புகள் காரணமாக நிறைய பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. வேலை விஷயமா உடல் சோர்வு, அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு, அதாவது சேமித்து வச்ச பணம் குறைய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எடுக்கிற முயற்சிகளில் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்று நீங்கள் எதிர்பார்க்கிற பலன்கள் கிடைக்காது. பாசிட்டிவாலாம் வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்று சரியான முடிவெடுக்க மனசு தெளிவாக இல்லை. அதனால் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நெருங்கியவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கும். உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். இருந்தாலும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செஞ்சுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். தொணக்கிட்ட பேசும்போதோ, காதலன் காதலிக்கிட்ட பேசும்போதோ வார்த்தைகளை கவனமா பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகளை எழ வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டை புதுப்பிக்க தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, சேமிப்பு குறையாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம், ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது.
இப்போ துலாம் ராசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாள் கொஞ்சம் தெளிவாவும் போகும். அதே நேரத்தில சில சூழ்நிலைகள பக்குவமா கையாண்டீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. பதட்டங்கள் இருக்கும். சில விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா அனலைஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அது என்ன நல்லதா கெட்டதான்னு பாருங்க. செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நெறைய விஷயங்கள் பதட்டத்தினால சில குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொருளாதார நிலை ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். திருமணம் சுபகாரிய முயற்சிகள்ல அமைதியா, பக்குவமா கையாண்டீங்கன்னா முன்னேற்றம் இருக்கு. தொழில் விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசு வழியில எதிர்பார்க்கும் கடன் உதவி கொஞ்சம் கிடைக்கும். புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும். உங்களோட திறமைக்கேற்ப இன்றைய நாள் உங்களுக்கு சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. திறமைய வேலைகளை செய்றது நல்லது. பாதுகாப்பு இல்லாத உணர்வு கொஞ்சம் இருக்கும். அதை தவிர்த்துட்டீங்கன்னா, மனசுல தெளிவா இருந்தீங்கன்னா, நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வெளியூர் பயணம் போகிறனால கொஞ்சம் முன்னேற்பாடாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு தெரியாமல் சில பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஈகோவை காட்டுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் இடைவெளியை அதிகரிக்கிற வாய்ப்பா இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு சகஜமா தொணக்கிட்ட பக்குவமா பேசி பழகிறது நல்லது. பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது. காதலர்கள் கவனமா சூழ்நிலைகளை கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு கம்மியா தான் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் பொறுப்புகள் காரணமா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கிறதுனால மனசு கவலைப்படுற மாதிரி இருக்கும். பணம் விஷயமா எந்த முடிவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமா இல்லை. செரிமான பிரச்சனைகள் இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல கவனம். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று தேவையில்லாத கவலையோ இல்லைன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை. மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையோ இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வோ உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் செய்ய வாய்ப்புண்டு. பணவரவு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தெய்வ வழிபாடு இன்று ரொம்பவே அவசியமாக இருக்கும். இன்று உங்களோட தினசரி செயல்களை கூட ஒழுங்காக முறைப்படி செய்ய வேண்டியது அவசியம். தியானம் இல்லாத ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்கி மனசு நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. அவசரப்படாதீங்க. பல விஷயங்கள் பதட்டம் காரணமாக பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் உங்களோட பதட்டத்தினால கவனக்குறைவால கொஞ்சம் முன்னேற்றங்கள் தடைப்படலாம். ஜாக்கிரதை. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட வெற்றி பெறணும்னா கடுமையா உழைக்க வேண்டியது அவசியம். பதட்டம் அதிகமா இருக்கு. உங்களோட வேலையில இருக்க பதட்டத்தை வீட்டுக்கோ, வீட்டில் இருக்கிற பதட்டத்தை வேலைக்கோ கொண்டு போகாதீங்க. அது பிரச்சனையை கெடுக்கிற மாதிரி பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு உண்டு. மனசை ஒருநிலைப்படுத்தி வேலைகளை செய்யறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமா தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முடியாது. தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்படலாம். புரிதல் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற கருத்துக்களை தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து சொல்றது நல்லது. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாள். காதலர்கள் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அனுகூலமா இல்லை. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கு. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. மனசை அமைதியா வச்சுக்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புத்திசாலித்தனமா அமைதியா பொறுமையா நாளை கொண்டு போங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாவே உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது இன்று நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். பணவரவு நல்லா இருக்கு. முதலீடு செய்யறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்துல சாதகமா தான் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கு. உற்சாகமா இந்த நாள் முழுக்க கொண்டு போறது நல்லது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நாளா இருக்கு. நினைச்ச காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவறது, வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கிறதும் உங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஆரோக்கியத்துல சீரான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கடன் பிரச்சனைகளை தீர்க்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பான பலன்கள் இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவா இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடும் இருக்கும். உங்களுக்கு சில சவாலான சூழ்நிலைகளை கையாண்டு ஆறுதலும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றிகரமான பலன்கள் உண்டு. பொறுப்போட யதார்த்தமான அணுகுமுறையோடையும் செய்வீங்க. பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய விதமாக இருக்குது. ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகையோ சலுகைகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நிச்சயம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பா இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்குவீங்க. புரிதல் அதிகமாகும். மனசு விட்டு பேசுவீங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறதுக்கும் ரொமான்டிக்கா நாளை கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காதலர்களுக்கு இனிமையான நாளா இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்குது. உற்சாகமாக நாளை கொண்டு போவீங்க. செழிப்பான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அதிக அளவில் சேமிக்கவும் பண சம்பந்தமாக முடிவெடுக்கவும் ஏற்ற நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனதைரியமும் உறுதியும் காரணமாக நாள் முழுக்க ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாள். நிறைய விஷயங்கள்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா செய்கிற வேலைகளில் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படும். புதிய வேலை வாய்ப்போ புதிய ஆர்டர்களோ தொழிலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உங்களோட எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கனால இந்த நாளை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கோங்க. ஆதாயம் எல்லா விதத்திலையும் இருக்கு. குறிப்பா உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாகவே இருக்கும். வேலையில இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும். சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா அதிக அளவில் சேமிக்க முடியும். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சு நல்ல லாபத்தை அடைவீங்க. நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். சிறப்பான நாளாக இருக்கிறதுக்கு உங்களோட செயல்பாடுகள் காரணம். நீங்கள் உங்களோட செயல்களை சுமூகமாக செஞ்சு நல்ல ஒரு திருப்தியும் மனநிறைவோடையும் நாளை கொண்டு போவீங்க. இதன் மூலிமா உங்களோட வாழ்க்கையில் நன்மை தீமைகளை அறிஞ்சிக்கிட்டு நாளை உற்சாகமாக கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கடின உழைப்புக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல மதிப்பு கிடைக்கும். திறமையோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட திறன் பாராட்டுக்குரியதா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லா இருக்கு. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட இனிமையான வார்த்தைகளால் துணையை மகிழ்விப்பீங்க. நல்ல புரிதல் ஏற்படும். பரஸ்பர புரிதலோடைய ஒன்றா வெளியில் போய் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. விருந்து விசேஷங்களை கலந்துக்கிட்டு ஜாலியாக இருப்பீங்க. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. காதலர்கள் பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக தான் இருக்குது. கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. பணம் சம்பந்தமாக முடிவுகள் எடுக்கவோ சின்ன சின்ன முதலீடுகள் செய்யறதுக்கோ ஏற்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஜாலியாக உற்சாகமாக நாளை கொண்டு போவீங்க. எல்லா விதத்துலையும் இனிமையான நாளாக தான் இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில விஷயங்களில் பதட்டங்கள் தெளிவு இல்லாமல் அவசரப்பட்டு சில விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெற்றோரோடையும் பிள்ளைகளோடையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சில வருத்தங்கள் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வரவு சுமாராக தான் இருக்கும். நிறைய விஷயங்களில் செய்ய வேண்டி நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. பிளான் பண்ணி இன்றைய நாளை கொண்டு போகிறது நல்லது. நண்பர்கள் மூலிமா சின்னதாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். ஆரோக்கியத்தில் உடலில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா ஆதாயம் உண்டு. குடும்பத்தினர் ஆதரவாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. அனுகூலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உணர்ச்சி வசப்படத்தில் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. அது மூலிமா தன்னம்பிக்கை இழக்காமல் நாளை கொண்டு போகலாம். சில நடக்கிற விஷயங்கள் லேசாகவும் நகைச்சுவை உணர்வோடையும் ஏற்றுக்கிறது நல்லது. அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா நாள் பிரச்சனை இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. கவலை ஏற்படும். கூட வேலை செய்கிறவங்க மூலிமா எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியதும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதும் நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுற மாதிரி இருக்குது. தனக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். அனுசரித்து போகிறதும் நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகிறதும் இன்று நல்லது. அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாராட்டி அவங்கள மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கையிருப்பு பணம் கரையிற மாதிரி இருக்குது. பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் செலவுகளை கண்காணித்து இருந்த சேமிப்பை கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனை தலைவலி பாதிப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காலையிலேருந்தே மனசுக்குள்ளே இறுக்கமாகவும் ஒரு இனம் புரியாத வேதனைகளும் இருக்க வாய்ப்பு உண்டு. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது. தேவையில்லாத பதட்டம், குழப்பம், நிறைய விஷயம் தன்னம்பிக்கை இழப்பீங்க. உங்களால் சில எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. ஒரு மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்ககிட்ட தேவையில்லாத கோவப்படுற சூழ்நிலைகள் ஏற்படலாம். அமைதியாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனம். பண விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று நாள் முழுக்க உங்களுக்கு பொறுமையும் கட்டுப்பாடும் அவசியமாக தேவைப்படுது. தேவையில்லாத வாக்குவாதங்களில் கலந்துக்காதீங்க, ஒதுங்கிருங்க. உங்களோட மதிப்புக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும். சூழ்நிலைகளை பார்த்து பக்குவமாக ஒதுங்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்களால சில தொல்லைகள் ஏற்படும். அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களோட வேலைகளை மட்டும் திட்டமிட்டு கவனமாக செஞ்சுட்டு தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஜாக்கிரதையாக நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் உறவுள்ள மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. அப்படியே முடியலனாலும் தனியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. காதலர்கள் சந்திக்காம இருக்கிறது நல்லது. பண வச பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு இருக்கும். ஆனால் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்ட சூழ்நிலையை சமாளிக்க வேண்டியது அவசியம். பணத்தை கவனமாக கையாளுங்க. கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் இன்றைய நாளில் அவசியம் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொறுமையோடையும் அமைதியோடையும் இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா பதட்டத்தினால ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசி பலன் முழுசாக கேட்டிருந்தாலும் கமெண்ட் பண்ணுறது நல்லது. இப்போது லைவில் விருப்பப்படுறவங்க லைவ்லேருந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. தினமும் ராசி பலன் வருது, அதை பார்த்து பலனடைகிறது நல்லது. இப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் சாதகமாக எப்படி இருக்கும், பாதகமாக எப்படி இருக்குன்ற வகையில் ஷார்ட்ஸுங்க நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த பலன்களை போடுறதுக்கு தயாராக இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலிமா சின்னதாக அவங்களுக்கு பலன் தர விதமாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.